Hi friends, welcome to Rani'in Iniya Ulagam. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எம்மியான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி இடியாப்பம். குழந்தைங்களுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்ல. கொஞ்சமா ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ கலந்து கொடுத்தனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது. இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். இந்த கப்புக்கு வந்து 1.25 கப்பு வந்து நான் ராகி பவுடர் எடுத்துருக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இது 1.25 கப்பு மாவுக்கு வந்து 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா பிரிஞ்சு வரும், நூல் நூலாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தண்ணி வந்து லைட்டாக கொதி வரட்டும், நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கை பொறுக்கிற சுட்டுக்கு ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டிடும். இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இட்லி மாதிரி ஆகிடும். நமக்கு அந்த மாதிரி நூல் நூலாக இருக்காது. ஸோ வந்து 1.25 கப்புக்கு 1.5 கப்பு அப்படிங்கிறது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இது இவ்வளோ நேரம் அழுத்தி பிசையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைமிங் எதுவும் இல்லை. மாவு எதுவும் வந்து பச்சை மாவு இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம மாவை வந்து இடியாப்பம் உரல்ல ஃபில் பண்ணி இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளேயுமே தண்ணி நமக்கு சூடாயிரும். ஸோ ஒரே டைமில் 2 வேலையும் நமக்கு முடிஞ்சிடும் ஈஸியாக. இடியாப்பம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே போதும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்துலேயே தட்டு வச்சு அப்படியே பிழிஞ்சிக்க போகிறேன். தண்ணி அதுக்குள்ளேயே சூடாகிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது, சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட ரொம்ப டைட்டாகிடும், பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். 2 நிமிஷம் வேக வச்சா போதும். தேங்காய் பால் அல்லது தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஜீனி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதுத்து விட்டு நீங்கள் உப்புமா மாதிரி தாளிச்சிக்கவும் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லா அவிஞ்சிருச்சு. இதில் லைட்டாக மேலே தண்ணி தொட்டு தொட்டு மட்டும் நான் வச்சேன். தண்ணி இட்லிக்கு மாதிரி தொளிக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக மேலே தண்ணி மட்டும் தொட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்தோன்னா அப்படியே துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் சூடோடு அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ணும். பட் தாளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூடோடு நம்ம பிக்கும்போது அது அவ்வளோவா வராது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா பிக்க வரும், அப்படியே பீஸ் பீஸாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தாளிச்சிக்கலாம்.
மீதம் அதில் ஒட்டி இருக்கிற மாவு கூட நான் வேஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக செஞ்சு வச்சுட்டேன். இது என்னோடய பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி செஞ்சு வைக்கிறது. ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட போகிறோம். பசங்களுமே தேங்காய் பால் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னதுமா? பால் ஊற்றவா? நீ என்னது சாப்பிட்ற? என்ன நூடுல்ஸ்? நல்லா சொல்லு. சரி சாப்பிடு. பால் வேணுமா? இந்த பால் போதுமா? எப்படி இருக்கு அப்போ? பிடிச்சிருக்கா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.